நம்முடன் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். விரல் விட்டு வணக்கம். விரல் விட்டு எண்ண முடியாத அளவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்கள் தற்போது நம்மிடம் இல்லை. அவருடனான உங்களுடைய நினைவுகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் சார். சொல்லப்போனால் நாங்கள் அவங்க பாட்டு கேட்டு தான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் மியூசிக் டைரக்டராகவே ஆயிருக்கேன். நான் அந்த அளவு அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி. அவங்களுடைய எஸ்பெஷலி அவங்க இந்த சினிமா பாட்டை ரொம்ப அழகாக அந்த அந்த எப்படி அதோட எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடணுமோ அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. அந்த அளவு அவங்க பாடுவாங்க. அண்டு எனக்கு மிகப்பெரிய ஷாக் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில். நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எனக்கு மாத்திரம் இல்லை, என்டையர் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் நினைக்கிறேன். அண்டு இட்ஸ் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு நாள். வெரி வெரி அன்ஹாப்பி ஆன் திஸ். சார், ஒர்க்னு அவங்களோட அந்த ஒர்க் பிளேஸில் அவங்களோட டெடிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் சார்? அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பாடகர்கள் என்னென்ன விஷயத்தை கற்றுக்கணும், இசையமைப்பாளர்கள் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும் சார்? நிச்சயமா ஒரு 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 மெல்லிசை பாடகிங்கிற முறையில் எஸ்பெஷலி இந்த பிளேபேக் சிங்கர் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நிறைய பேர் கற்றுக்கணும். எப்படின்னா, முதல்ல ஒரு மைக்குக்கு எதிர்க்க பாடுறோம், அந்த மைக்கில் பொசிஷனிங்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க தலையை ரொம்ப அசைச்சுலாம் பாட முடியாது. ஆனால் அதுக்கு ரொம்பவே அவங்க ஸ்டில்லாகவே இருந்து பாடுவாங்க. பட் அது பொசிஷனிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பாட்டில் உள்ள எந்தெல்லாம் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபீல் கொடுக்கணுமோ அவங்க விட்டால் அவங்க பெஸ்ட் ஆக்சுவலி ஐ வுட் சே. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த டிக்ஷன் எல்லாமே ஒரு மெல்லிசை பாடகிக்கு என்னெல்லாம் வேணுமோ ரொம்ப கரெக்டாக அவங்க நோட் பண்ணிக்கிட்டு அதை பாடுவாங்க. ஸோ அது அவங்க இன்ஃபேக்ட் அவங்க பாடினாலே அந்த பாட்டு நல்லா ஆகிடும் அப்படிங்கிறது எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவு அவங்க ஒரு பெரிய ஒரு அந்த ஐடியல் பிளேபேக் சிங்கர் சொல்வேன் நான். அதே மாதிரி அவங்க கொடுத்த பாடல்கள் அது கிளாசிக்கலாக இருக்கட்டும், இல்லைன்னா மாடர்னாக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த மாதிரி ஜானர்லையும் இருந்தால் கூட அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. அண்ட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் அசெட் ஃபார் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சார், அதே போல் ஜானகி அம்மா பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களில் உங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாடல்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? எந்தெந்த பாடல்கள்? அதாவது இது எப்படிக்கு 48,000 பாட்டு பாடின ஒரு பாடிக்கிட்டேருந்து எது பெஸ்ட்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப ஒரு இதாக எனக்கே இவங்க பாடின, அதாவது இளையராஜா சாரோடைய பாடல்களில் அவங்க அந்த அன்னைக்கிலேயே எவ்வளோ எக்ஸ்பிரஷன் பாருங்க அந்த பாட்டு. அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ். அது தவிர நான் நிறைய இருக்கும், நான் எப்படி சொல்லுன்னு தெரியல எனக்கு. இப்போ நீங்கள் உடனே கேட்டோன்னே தெரியல. எக்கச்சக்க பாடல்கள். ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் பிளேபேக் சிங்கர். அவங்க எஸ்பெஷலி இளையராஜா சாருடைய வாய்ஸ் இசையில் ரொம்ப பிடிக்கும். அது தவிர மலையாளம் பாடலையும் நல்லா பாடிருப்பாங்க, தெலுங்குலையும் பாடிருக்காங்க. எல்லாமே என்ன சொல்றது, எனக்கு சார் அவங்க ஐ கேனாட் சூஸ் ஒன், டெஃபினெட்லி நாட். அதனால அவங்க அவ்வளோ பெரிய ஒரு சொல்றது, அவங்க எல்லா பாட்டுமே அவங்களுக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.